புதுச்சேரியில் பிரபல தனியார் நிதி நிறுவனங்களின் பெயரில் லோன் தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் வரை இணையவழி மோசடி அரங்கேறியிருக்கிறது. வாண்டடாக வந்த லோன் ஆஃபரை நம்பி பலரும் லட்சங்களை இழந்திருக்கும் பரிதாப நிலையின் பின்னணி என்ன? இணையதளம் வழியாக மாய மான் கதை கூறி அப்பாவிகளை இலக்காக வைத்து மோசடி வலை விரிப்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வங்கிகளில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன் பெறுவதற்கு ஏகச்சக்க டாக்குமெண்ட்டுகள் கேட்கப்படும். ஆனால் இவை எதுவும் வேண்டாம் என முகம் தெரியாத மோசடி பேர்வழிகள் தேனாக பேசியதை உண்மை என நம்பி புதுச்சேரியில் நூற்றுக்கணக்கானோர் தங்களது சேமிப்பை இழந்திருக்கின்றனர். நடந்தது என்ன? பணத்தேவை மற்றும் வங்கிகளில் கடன் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் இருப்பவர்களை டார்கெட் செய்து புதுச்சேரியில் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. இதற்காக பிரபல தனியார் வங்கிகள் மற்றும் தனலட்சுமி ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ஆகிய நிதி நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்தியுள்ளன. இந்த நிறுவனங்கள் எளிய முறையில் கடன் வழங்குவதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மோசடி பேர்வழிகள் தங்களது கைவரிசையை காட்டியிருக்கின்றன. வங்கி மற்றும் நிதி நிறுவன மேலாளர் பேசுகிறேன் என்ற போர்வையில் சில அப்பாவிகளுக்கு நூல் விட்டுள்ளன. அதை உண்மையென நம்பிய மக்களிடம் இனிக்க இனிக்க பேசி அடுத்த கட்டமாக காய் நகர்த்தி உள்ளன. அப்போது குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் இதற்கு ஜாமீன்தாரர் யாரும் தேவையில்லை என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளன. உங்களுடைய வங்கி பரிவர்த்தனையை வைத்து கடன் கொடுப்பதாக ஏகத்துக்கும் அளந்து விட்டுள்ளன. ஆனால் ஒரு கண்டிஷன், லோன் வேண்டுமென்றால் இன்சூரன்ஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் செலுத்த வேண்டும் என்றும் ட்விஸ்ட் வைத்துள்ளன. நமக்கு லட்சக்கணக்கில் கடன் கிடைப்பதால் சில ஆயிரங்களை இழந்தால் தவறில்லை என்ற மனநிலையில் சிலர் இருந்திருக்கின்றனர். இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திய மோசடி கும்பல் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் கடன் தொகைக்கு ஏற்ப 2000 ரூபாய் முதல் 16 லட்சம் ரூபாய் வரை கறந்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று கடந்த 5 மாதங்களில் மட்டும் புதுச்சேரியில் 132 பேரிடம் 1,82 லட்சம் ரூபாய் வரை இணையவழி மோசடி கும்பல் அபகரித்துள்ளது. முன்பணம் செலுத்தி நீண்ட நாட்களாகியும் கடன் கிடைக்காததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை சிலர் உணர்ந்திருக்கின்றனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் புகாரின் அடிப்படையில் இணையவழி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் குறைந்த வட்டியில் பணம் கொடுக்கிறோம், ஜாமீன் தேவையில்லை என கூறி தனியார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் பெயரில் மோசடி நடைபெறுவது அதிகரித்திருப்பதாகவும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். பிரபல தனியார் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் பெயரில் லோன் தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் வரை இணையவழி மோசடி அரங்கேறியது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பாவிகளை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்ட கும்பல் போலீஸ் வலையில் சிக்குமா?